15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களான பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தகுதிக்கேற்ப பணி வழங்க வேண்டும். 2023 முதல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை மண்டல அலுவலகம் முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் PV வீரேசன் தலைமையில் நடைபெற்றது. நாகை மண்டல செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார். நிர்வாகத்தெல்லாம் மாத்திக்கிட்டு எங்களுக்கும் சக தொழிலாளி போல நடத்தி நல்ல விதமா நடத்தணும்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்ன கண்டன வரையை முடித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து கழகம் செழுமையாக இருந்தது என்பது அனைத்து தொழிலாளரும் அறிந்தது. ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஏற்றினால் அது மோசமான போக்குவரத்து கழகம் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது வரலாறு. அதாவது 2006 to 2011 ஆட்சியின் போது போக்குவரத்து கழகம் அனைத்தும் அடமானம் வைக்கப்பட்டன. அவர்கள் கேட்டால் பொதுமக்களை கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மோசமான கொள்கையை வைத்துக் கொண்டு அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு இதிலும் கடந்த மாசத்துல குழந்தை வெளியே வந்து விடுவாங்க. அடுத்த ஒரு கிளை மேனேஜர் கேட்கிறேன், ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு வண்டியில காரைக்கால 11:41 ஒரு வண்டி பின்னாடி காலத்தோட போட்டு வச்சிருக்காரு. பார்த்தா கீழே கிராஸ் ஓட்ட இருக்கு. அங்க எதுவும் நேரம் ரோட்டுக்கு வரும். இன்ன வரைக்கும் இருக்கா? இன்னைக்கு போய் பாருங்க, அப்படியேதான் இருக்கு. பாதி வண்டிக்கு மேல டோரே செயல்படல, டயர் போட்டு கட்டிருக்காங்க. ஆனா அறிக்கை மட்டும் டோர் இல்லாத வண்டி இயக்கக்கூடாது. இது யாருக்கு போடுறது? அதே மாதிரி தொழில்நுட்ப பணியாளர் எந்த பிளாக்லயுமே இல்ல, பாக்ஸ் இல்ல. ஆனா வண்டி ஓடணும், நின்னா உடனே ஓட்டிடு. ஆனா எது செயல்படுதோ இந்த கார்பரேஷன்ல இந்த ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுக்கு ஆள் பற்றாக்குறை கிடையாது, அதுக்கு பேப்பர் பற்றாக்குறை கிடையாது. அவங்க ஓட்டு போட்டிட்டே இருப்பாங்க. ஒரு ரீசெண்டாக காரைக்கால ஒரு செயல் இந்த கூட்டத்தில் சொல்றேன், நாங்கள் எல்லாம் முடித்து கொடுப்போம் என்று வீரவசனம் பேசி வீர சவுடால் பேசி ஆட்சிக்கு தொழிலாளர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டினை அடி வைத்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன 100 நாளில் செய்து முடிப்போம் என்று சொன்ன எந்த காரியமும் செய்து முடிக்கவில்லை. 4 ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் இந்த போக்குவரத்து தொழிலாளர் இன்னலில் தான் இருக்கின்றோம். நமது ஆட்சியிலே எல்லா பேருந்துகளும் நன்றாக ஓடின, அனைத்து பேருந்துகளும் பட்டறை அமைக்கிறார் செல்படுத்தும் என்று செல்படுத்தவில்லை என்று நமது சகோதரர்கள் சொல்லுகிறீர்கள். அதே போல எந்த வண்டி ஓட்ட உணர்ச்சலாக இருக்கிறது, தொழிலாளி கிடையாது. நமது தொழிலாளர்களுக்கு இது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை வஞ்சிக்காதே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் குடும்பங்களை வஞ்சிக்காதே. விடியா அரசு போக்குவரத்து துறையை வழங்கிடு. ஓய்வு பெற்ற வழங்கிடு. தமிழக அரசு போக்குவரத்து துறையை 2023 முதல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலனை உடனே வழங்கிவிடு. தமிழக அரசு போக்குவரத்து துறையை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கிவிடு. இலவச 2 வருடம் ஆகியும் பேச்சுவார்த்தை என்னாச்சு? தமிழக அரசே போக்குவரத்து துறை 15 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை இழுத்தடிக்காதே. பழிவாங்காதே.
விடியா அரசிய போக்குவரத்து துறையே விடியா அரசிய போக்குவரத்து துறையே சீரழிக்காதே 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 சீக்கிரழிக்காதே போக்குவரத்து துறையே